வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் பார்க்கலாம். ஸோ இது பேசிக்காக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நிஃப்டியை எடுத்துக்கலாம். நிஃப்டியோட கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,941. ஸோ இதை நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். நிஃப்டி ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கனாலும் வரும். நீங்கள் டேரெக்டாக ஜீரோதால இந்த சைடு நிஃப்டியோட ஷேர் ப்ரைஸ் இருக்கும், இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 11,941 இருக்கு. ஸோ நவம்பர் 28ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு 12,200 போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ல இருந்து எக்கனாமி பூம் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரலாம், இல்லை வேற ஏதாவது நடக்கலாம். ஸோ அதனால நான் என்னோட அசம்ஷன் என்னோட வந்துட்டு மார்க்கெட்டோட வியூ வந்துட்டு புல்லிஷா இருக்கு, ஏதாவது மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது ஏன் நவம்பர் 28 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒன்று வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு வீக்லி தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆகும், அதே மாதிரி எல்லா வீக் தேர்ஸ்டேவும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த மாதத்தோட கடைசி வியாழக்கிழமையோட எக்ஸ்பைரி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இன்னும் ஒரு 20 நாள் தேவை. ஒரே நாளில் வந்துட்டு உங்களுக்கு 200 பாயிண்ட் போகாது ஒரு வாரத்தில் அப்படின்ட்டு ஒரு 4 வாரம் டைம் எடுத்துக்கிறேன். அதனால நான் 4 வாரத்துக்குள்ளே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஸ்ட்ரைக், இது இந்த 12,200 பேர் ஸ்ட்ரைக் ப்ரைஸு, இது எக்ஸ்பைரி டேட்டு நவம்பர் 28. ஸோ இது இந்த டேர்ம் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் நான் வாங்க போகிறேன், 12,200 போகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டியோட லாட் சைஸ் வந்துட்டு 75 குவான்டிட்டி இருக்கும். நீங்கள் நிஃப்டியில் போய் ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி வாங்க முடியாது. மினிமம் வாங்கினா 75 வேணும். அதுக்கு எவ்வளோ மார்ஜின் ரெக்யர்மெண்ட் பார்க்கலாம். ஸோ 75 வேணும் அப்படிங்க. அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ அந்த கான்ட்ராக்டோட இதை டைப் பண்ணுறேன். நிஃப்டி 12,200 ஸ்ட்ரைக்னால கால்னா மேலே போகும்னு அர்த்தம், புட்னா கீழே போகும்னு அர்த்தம். ஸோ அந்த புட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் கடைசியை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கால் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த காலோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா இருக்கு. ஸோ இப்போ 80 ரூபா மேலே 80 ரூபா வச்சு கணக்கு பண்ணி வாங்கணும் நம்ம. 80 rupees 12,200க்கு இன்னைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15% ஏறி இருக்கு இன்னைக்கு மட்டும். இது வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஏறி இருக்கு. ஸோ இப்போ இதை நீங்கள் நிறைய லாட்ஸும் வாங்கிக்கலாம். உங்ககிட்ட நிறைய அமௌண்ட் இருந்தால் நிறைய லாட்ஸும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரே ஒரு லாட் மட்டும் வாங்குறேன். ஒரு லாட் வாங்குறதுக்கு எவ்வளோ, இப்போ அந்த ப்ரைஸ் தெரியும், 12,200 ப்ரைஸ் 80 rupees, நிஃப்டியோட லாட் சைஸ் 70. ஸோ 75 into 80 6,000 ரூபா. ஸோ 6,000 ரூபா கொடுத்து நான் 12,200 கால் ஆப்ஷன் வாங்கிக்கிறேன். ஸோ சப்போஸ் ஒரு வாரத்தில் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு இப்போ ஒரு 60 பாயிண்ட் போய் 12,000 டச் பண்ணுது. இப்போ அந்த ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ 12,000 ரீச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 60 பாயிண்ட் வேணும். இன்னைக்கு மட்டும் 50 பாயிண்ட் போயிருக்கு. ஸோ 60 பாயிண்ட் போகும் அப்படின்னு நினச்சி 60 பாயிண்ட் போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 12,000 டச் பண்ணோன்னே ப்ரீமியம் 80 ரூபா இருக்கிறது ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ 80 ரூபா இருக்கிறது 90 ரூபா இல்லைன்னா 100 ரூபா ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 100 ரூபா ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 75 லாட் வாங்கியிருக்கீங்க. அந்த 80 ரூபா 100 ரூபாய்க்கு போகும்போது 7,500 ரூபா உங்களுக்கு வந்துட்டு பொசிஷனில் இருக்குது ப்ராஃபிட். ஸோ நீங்கள் 6,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 1,500 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ ஒரு வாரத்தில் நிஃப்டி பாசிட்டிவா மேலே போச்சு அப்படின்னா, சப்போஸ் இது கீழே போக ஆரம்பிச்சதுன்னா இதுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நெகட்டிவ் மைனஸ்ல போகும்போதும் கரெக்டாக நீங்கள் அதை பார்த்து எக்ஸிட் பண்ணிக்கணும். இதை தடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு நீங்கள் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரெண்டையும் வாங்கணும். நிஃப்டி மேலே போகுதுன்னு ஒரு வியூ இருக்கும், அதுக்கு அதை கீழே போனால் தடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஆப்போசிட்லையும் ஒரு இது வாங்குவீங்க. அதுக்கு பேர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் அடுத்த நம்ம ட்ரைனிங் மெட்டீரியல் இதுல எல்லாம் இருக்கும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. ஸோ இப்படி ரெண்டு சைடும் நீங்கள் இது வச்சுக்கணும். அடுத்தது வந்துட்டு இதோட ஆப்போசிட் தான் புட் ஆப்ஷன். இப்போ நிஃப்டி வந்துட்டு கீழே போகும். இப்போ 11,940 11,500 போகும் அப்படின்னா 11,500 அந்த பிஇ அப்படி எடுத்துக்கணும், புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நீங்க இங்கேயே சர்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிஃப்டி 11,500 பிஇ. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 47 இருக்குது. இது கீழே 14 rupees கீழே போயிருக்கு. ஏன்னா நிஃப்டி இன்னைக்கு 50 பாயிண்ட் மேலே ஏறினால கீழே போகல, அதனால இது வந்து மைனஸ் ஆயிருக்கு, இது வந்து ப்ளஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்கும் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 75 தான். ஸோ இதே கான்செப்டை நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயே அப்ளை பண்ணலாம், பேங்க் நிஃப்டி அப்ளை பண்ணலாம் ஆப்ஷன்ஸு. இதுலேயே இன்னும் அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி நிறைய இருக்குது. ஸோ இதுதான் பேசிக். இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி வாங்கி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு
ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி. புரிஞ்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி இன்னும் தெளிவாக நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி தெரியணும், எல்லாமே தெரியணும்னா powerpangu.in வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த கோர்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.